வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 164 ஆட்சி சாதனை வேண்டும் என்பது தலைப்பு. பண்டங்கள் நிரவி வர முற்காலத்தில் பல அறிஞர் போதனைகள் செய்துள்ளார்கள். பண்டங்கள் ஆட்சி சாதனையால் அன்றி பரவாது போதனையால். பங்கீடாக பண்டங்கள் தமை உழைப்பால் தோற்றுவோரே பண்பட்டு அரசியலை ஏற்றால் அல்லால் பண்டங்கள் உற்பத்தி விநியோகத்தில் பாருலகில் சமநீதி மலர்ந்திடாது. அறிஞர்கள் முற்காலத்திலிருந்தே பண்டங்கள் மக்கள் அனைவருக்கும் சமமாக கிட்ட வேண்டும் என்று போதனைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் போதனை என்றைக்காவது வயிற்றை நிரப்புமா? பசி என்று ஒரு மனிதன் வந்தால் அந்த பசியை போக்குவது உணவுதான். நீங்கள் சாப்பாடு என்று எத்தனை முறை சொன்னாலும் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி காட்டினாலும் அது பசியை தீர்க்காது அல்லவா? அதுபோல இந்த பண்டங்களை பகிர்ந்து கொடுப்பது சாதனையாக வர வேண்டும். ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பவர்கள் தங்கள் ஆட்சியின் கீழ் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் அனைத்து தேவைகளும் நிறைவடைவதற்கு உரிய முறையில் செயல் திட்டம் வகுக்க வேண்டும். அன்றி வெறும் போதனை மாத்திரம் எந்த பலனையும் தராது. பண்டங்களை தங்கள் உழைப்பால் உற்பத்தி செய்கின்ற பாட்டாளி மக்களது அறிவாட்சி தரத்தை உயர்த்தி அவர்களை பண்படுத்தி அவர்களிடம் இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுதுதான் சமநீதி கிட்டும். ஏனெனில் பண்டங்களை உற்பத்தி செய்கிற அவர்களுக்கு விநியோகம் செய்வதற்கு உரிய அறிவையும் தந்தால் இந்த பாருலகில் பண்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் சமமாக பங்கீடு செய்யப்பட்டு சமத்துவம் நிலவும். அல்லாத வரை ஏழை செல்வந்தர் என்ற இரு பிரிவாக மக்கள் பிரிந்து ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்வதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது சிரமம். எனவே போதனை மட்டும் பயன் தராது, சாதனை வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.